2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தவிகவிற்கும் இடையே தான் போட்டி என தவிக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே 3 முறை தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது எனவும் விஜய் விமர்சித்துள்ளார். தற்பொழுது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தவிகவிற்கும் இடையே தான் போட்டி என தவிக தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்னன்னா, குறைந்தபட்ச அரசியல் நடத்தை கூட தொலைத்த மத்திய ஆளும் பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் தான் வெளியில கொள்கை பகையாளிகள். ஆனா அவங்க ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள்ள இருவரும் மறைமுகமாக உறவுக்காரர்கள்னு தெரிவித்ததோடு இல்லாம ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னோ, ஊழல் மலிந்து தமிழ்நாட்டில் நடப்பது என்ன, மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடு அறியும்னு தெரிவித்ததோடு இல்லாம, ஆனால் இங்க ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுவதையும் இந்த நாடு அறியும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல இது போன்ற செயல்பாடுகள் பாஜக திமுகவோட மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே அவர் தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாய் பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசும் காரணத்தாலே ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டே தற்போது ஏற்பட்டுள்ளது என்பதை தான் நாம் சொல்லிதான் மக்களுக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் காலத்துல நாங்க திமுகவுக்கு எதிரான ஒரே அணின்னு பாஜகவும், தாங்கள் தான் பாஜகவுக்கு எதிரான அணின்னு திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. தமிழ்நாடு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாதுன்னு ஒரு பக்கம் தெரிவித்ததோடு இல்லாம, தன்னை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கென்று உண்மையாக உழைத்தவர்கள் யார், தங்களுடன் உண்மையான உணர்வுகளுடன் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறதும், தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார், தங்களுக்கு உண்மையான மக்களாட்சியை தர வல்லவர்கள் யார் என்பதையும் மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்க்கமான முடிவை ஏற்கனவே தமிழக மக்கள் எடுத்திருக்கிறதா தெரிவித்ததோடு இல்லாம, ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போல, அதாவது தவிகவோட பொதுக்குழுவில் அறிவித்தது போல 2026ஆம் ஆண்டு தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்று ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் வென்று விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவுக்கு இடையே தான், அதாவது திமுகவுக்கும் தவிகவுக்கும் இடையில தான் 2026 போட்டின்னு தெரிவித்ததோடு இல்லாம, மக்களுக்கு எதிரான மக்களாட்சிக்கு எதிராக எதிர்த்து களமாடி வெல்ல போவது தமிழக வெற்றி கழகம் மட்டுமேங்கிறத மீண்டும் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், அதே மாதிரி அஞ்சலி அம்மாள் என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றோர் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகள் ஆட்சியுடனும் மதச்சார்பற்ற சமூக நீதி மக்களின் உறுதியுடனும் உயிர்நடை போடுகிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களும் பெண்களரும் தங்கள் மக்கள் சக்தியாக திரண்டு நிற்கிறாங்க, அதாவது தவிகவுக்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறாங்கன்னு தெரிவித்தோடு இல்லாம, பிளவுவாத மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகம், மறைமுக கூட்டு கணக்குகளுக்கு உள்ளாட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து போவது, அதாவது திமுக விரட்டி அடிக்க போவது உரியன்னு தெரிவித்தோடு இல்லாம, நம்முடைய உரிய இடத்தை நோக்கி சென்று அழைத்து சென்று உயரிய மக்களாட்சி அதிகாரத்தை வழங்கப் போவது யார் என்பது நாங்கள் தவிகதாங்கிறத உறுதியா தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பக்க அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அஸ்வினி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.